சமந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புலம்மா. ஏற்கனவே வந்து காலேஜில் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காப்புல. ஆனால் அது லவ் சக்ஸஸில் முடியல. அதுக்கப்புறம் ஒரு தமிழ் நடிகரை லவ் பண்ணி அவரோட கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருந்தாப்புல, அவரோட லிவிங் டுகெதரில் இருந்தாப்புல. அதுவும் கல்யாணம் பண்ண முடியல. அப்போ எவ்வளோ பாவம் பாருங்கள். அதுக்கப்புறம் 3ஆவதாக தான் கல்யாணமே நடந்திருக்கு. அப்போ ஒரு பெண் எவ்வளோ பாவமான ஒரு நிலையில் இருந்திருப்பாங்க. 2 முறை ட்ரை பண்ணி 2 பேரையும் கல்யாணம் பண்ண முடியல. 3ஆவதாக தான் ஒரு கல்யாணமே நடந்திருக்கு. அது யார் கண்ணு பட்டுச்சோ தெரில. அதுவும் புட்டு போயிடுச்சு 3 வருஷத்தில். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்லவனாக பார்த்து செலக்ட் பண்ணணும். அவங்க குடும்பத்தை வாட்ச் பண்ணி எல்லாம் மாமா மாமியார் இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது, மனைவியை நல்லா கவனிக்கிற ஆளாக இருக்கணும். அதை எப்படி நான் நம்புறது? ஏற்கனவே அப்போ நல்லா வச்சுருக்கான் அப்படிங்கும்போது இப்போ புதுசாக ஒரு பையனை கல்யாணம் ஆக பையனா அவன் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்காக இருப்பான்னு சொல்லி தெரிய வேணாமா? அதுதான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அந்த மனைவியை நல்லா வச்சு பார்க்குறானா, ஒழுங்காக வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு வரானான்றதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா சரி ரைட்டு இவன் கரெக்டாக இருக்கானான்னு கட் பண்ணி தூக்கி டைவர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் பண்ணியிருக்காங்க. சமந்தாவே திருப்பி திருப்பி அந்த மாதிரி தவறாக பேசுகிறது தப்பு.